என்னப்பா சந்தோஷமா போனேன் வேத்து விழுவெடுத்து இப்படி வந்து அழுதுகான் சிந்தனையோடு இப்படி வந்து என்னப்பா காரணம்? கேட்டானே கேட்டானே பார்த்து கேட்டானே கருணையே வடிவாய கள்ளம் கமலமில்லா என் தாயை பார்த்து இதோ தெய்வத்தின் வருவமாக என் அம்மாவை பார்த்து தாசி என்றும் வேசி என்றும் வேசி அப்பாட்டி மகன்களை கூறிவிட்டானே. எலும்பில்லா நாது என்ன வேண்டும் என்றால் பேசுமா? அம்மா என்னப்பா அம்மா என்னப்பா தனியா புலம்பிட்டு இருக்கிற என்ன விஷயம் என்ன காரணம்? தாயே நான் தாசியின் பிள்ளையா நான் தேசியின் பிள்ளையா நான் ஒரு துணைக்கு பிறந்தவன் இல்லையா பல துணைக்கு பிறந்தவனா? அம்மா அம்மா என்னப்பா நந்தவன பூந்தோட்டத்திலே நான் விளையாடும் திருவாயிலே அங்கே ஒருவன் வந்தான். அந்த சண்டாளன் நீ தாசிக்கு பிறந்தவன் தேசிக்கு பிறந்தவன் ஒரு துணைக்கு பிறந்தவன் அல்ல பல துணைக்கு பிறந்தவன். மனசார வந்து தாசி மகன் வேசி மகன் யாரோ ஒருத்தன் பார்த்து உன்னை பார்த்து சொல்லும் பொழுது அவன் தலையை அப்பயே வீசிட்டு வந்து என் முன்னாடி நின்றுதுன்னா என் மகனை ஏத்துக்குவேன். எவனே தெரியாத தாசி மகன் வேசி மகன் அப்படின்னு சொன்னோன்னு கேட்டு வந்து எங்கிட்ட நிக்கிறிய மரியாதையா போயிரு. தாயே இந்த ஒரு வார்த்தை போதும் அம்மா. இதோ கக்கம் தர வேண்டாம் கஞ்சானை போட்டுட்டால் போதும் நான் தர வேண்டாம் வாய் வார்த்தை போட்டுட்டால் போதும் செப்பிடுத்த தருவாத மாணிக்கி மதுரையை நெருப்பாக்கி தாயை தவறாக பேசி அவனையோ அவன் சிறமாதி இந்த பூமியில விழ செய்யவில்லைதான் என் பேர் பப்புறம் வாங்கலாம். உன் தாயை பத்தி எவன் இழிவாக பேசினானோ தாசி என்றவனை தலையை வீசி விட்டு வா. பேசி என்று சொன்னவனே அவன் தலை வெட்டிட்டு வரணும். எனக்கு நீ மகனே கிடையாது. போய் வாடா. கேட்டு வந்தியா? வந்தானடா. நான் சொன்னது சரியாக இருக்குமே. என்னடா சரியாக இருக்கிறோம்? தாசி மகன் என்று பேசி மகன் என்று சொன்னாயே நீ சரியான ஆண்மகனாக இருந்தான். உன் முகத்திலே இருப்பது மீசலாக இருந்தான். நீ ஒரு குலத்திலே பிறந்தவனாக இருந்தான். நானா பார்க்கலாம் ஒன்று நீ இல்லை நான். சிறியவனே நான் சொல்வதை கேள். நான் பெரிய மலை என்னிடத்திலே உன் சலசலப்புக்கெல்லாம் ஆளாக மாட்டேன். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலுமே அதை தகர்த்து எறியக்கூடிய வாயுங்க மதம் கொண்ட யானை என்ன செய்யும் என்று தெரியுமா? இந்த சினம் கொண்ட சிங்கத்திடத்திலே தோற்று வருவா. இந்த காண்டிபத்திரன் தோல்வியே அறியாதவன். இதோ தோல்வியிலேயே எதிராளிக்கு பரிசாக கொடுத்து பழகியவன் நான். பார்க்கலாமடா நீயா வாரா என்பதற்காக சண்டை செய்யலாமலுக்காக முடிவு செய்து விட்டாயா? சண்டைக்கு நீங்க இப்போ
சண்டாளா சதிகாரா சதிகாரி பெற்ற படிக்காரா என்னை பிறப்பை பத்தியா தவறாக பேசினாய் என் தாயை தவறாக பேசியவன் தலையை இந்த பூமியில உணர் செய்து விட்டேன் வருகிறடா என் தாயை அழைத்து வந்து பிறகு பார்க்கிறேன் அம்மா என்னப்பா இப்படி ஆங்கார கோபத்தோடு எதையோ சாதித்த போல வந்துட்டு இருக்கிறியே என்னப்பா சாதித்தேனம்மா என் தாயை தவறாக பேசிய தலையை இந்த இந்த சண்டாளனா என்னை பார்த்து நீ தாசி மகன் வேசி மகன் உன் தாயார் ஒரு தாசியா இருப்பா ஒரு வேசியா இருப்பா அப்படின்னு சொன்ன இந்த சண்டாளன் நான் சொன்னேன் பேரப்பட்ட முகத்தை நான் பார்த்தே ஆகணும் இவன் முகத்திரை எடுக்க உங்க கையால் எடுத்தா பத்தாது சரி இவன் உங்க கால் தூசுக்கு சமம் உங்க கால் எடுக்கமா இவரை பார்க்கும் பொழுது உன் தந்தையார் போலவே தெரிகிறாரே ஒருவேளை உன் தந்தையாரா இருப்பாரா இல்ல உன் தந்தையார் போல் வேற யாராவது இருப்பார்களா அதனால உன் தந்தையாருக்கு அதாவது உலகத்தில் எந்த ஒரு ஆணுக்கும் இல்லாத ஒரு ரகசியம் உன்னுடைய தந்தையார் இடத்துல இருக்கிறது என்னவென்று தெரியுமா உன் தந்தையாருக்கு முதுகில் இந்த மச்ச ரேகை இருக்குது இந்த மச்ச ரேகை இருந்தால் உன் தந்தையார் இல்லை என்றால் யாரு என்று தெரியவில்லையே அப்புறம் மகனா ஆண்டவா தாசி மகன் என்று சொன்னவன தலைய வீசி வாடாடுதான சொன்ன என் தாலி அறுக்குமா சொன்ன பாவி அட நாசக்கார அட மோசக்கார பாவி இத்தனை ஆண்டுகளாக இந்த கையால உனக்கு பாலும் சோறும் தேடு ஊத்தி ஊட்டி உன்னை வளர்த்தனே பாலு ஊட்ட வீட்டுக்கு பாதக நினைச்சு விட்டியாடா சண்டாளா பாவி என்றைக்கு இருந்தாலும் என் கணவராகப்பட்டவர் என்ன தேடி வருவார் அப்படி வந்தால் நம்ம மூவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகமெல்லாம் போற்றும்படி வாழுவோன்னு ஆசையா இருந்தேன் கடைசியா என்ன இப்படி தாலி அறுத்து விட்டியாடா பப்பர வாகனா மண்டா நீங்க சாகவா மண்டா நீ பிறந்து ஐயோ என்னங்க மண்டபா துறையே
பட்டியலத்து சண்டாளி நான் எழுத்துனாக நான் இழந்து ஐயோ என்னங்க சண்டாள பாவி பாவை என் முகத்துல முடிக்காதடா பாவை அம்மா பால் ஊத்துற வீட்டுக்கு பாதக நடத்திட்டியே அது மட்டுமா இந்த உலகம் எல்லாம் என்னடா பேச சரி அப்பனை தின்னவன் அப்பனை கொண்டவன் இந்த உலகம் எல்லாம் அவட தப்பா பேசுமே இந்த ஏத்தலுக்கும் பேச்சலுக்கும் என்ன ஆளாக்கிட்டியா பப்ப வாங்கடா போய் விடடா சண்டாடா என் கணவர் என்னைக்கா ஒரு நாளைக்காவது என்ன தேடி வருவாரு மகனோடு கணவரோடு சந்தோஷமா வாழுவேன்னு சொல்லி மனக்கோட்டை கட்டி இருந்தனே இந்த சண்டாள பாவை என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆக்கிட்டாடே ஆண்டவா அர்ஜுனாகப்பட்டவன் இந்த இடத்துல மாண்டு வடிந்து கிடக்கிறான். இது இந்த விஷயம் எல்லாம் இன்னும் என் தங்கைமார்கள் நாகக்கண்ணி சுபத்ரா பஞ்சாலினம் யாருக்குமே தெரியாது. இந்த செய்தியை உடனடியாக என் தங்கைமாரிடத்தில் குதிக்க வேண்டும். அதனால தங்கநாதத்தை எழுப்ப வேண்டும். என்னங்க உன்னுடைய கணவராகிய ஆனால் அழகு மன்ன அர்ஜுனமகாராஜன் ஆண்டு மடித்து விட்டார் அம்மா. மாண்டு விட்டாரா? ஐயோ சாமி, ஐயோ ஐயோ பட்டணம் ஆண்டு மடித்து விட்டார். அம்மா கணவர் மாண்டு விட்டார் என்று அழுது கொண்டிருக்கிறோம். ஆமா இதாடி விமானம் புருஷ பக்கத்துல வந்து நின்னா. இது யாரு புதுசா அக்கா பாஞ்சாலி அக்கா எந்திரிடி. யாருமா நீ? பம்பா இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியலையா? யாருமணி? தெரியலையே. என்னக்கா எதுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. உங்க வீட்டுக்காரனா எனக்கு வீட்டுக்காரதாக்கா. உனக்கு வீட்டுக்காரா? ஆமா நீ யாரு? பேர் என்ன? எங்க ஊர் தெரியாதாக்கா உனக்கு? மணிப்புரம் தேசக்கா. அடாடா நம்ம தங்கச்சிடி. சித்ராங்கவ. சித்ராங்கதையா? நீ கல்யாணம் பண்ணிட்டியா நம்ம புருஷனை? 8 8 பொச்சாட ஓட்டுன்னு எப்ப கல்யாணம் பண்ணி? எப்படி கேக்குற பாரு ஆத மத்த முண்டை. நம்ம புருஷனை கல்யாணம் பண்ணி. ஆமா. ஏண்டி? ஆமா கணவர் எப்படி மடிந்தாரு? அக்கா அதெல்லாம் என்னக்கா சொல்லுவேன்? ஐயோ கணவர் எப்படி இருந்தாரு? ஐயோ சொல்லுடி. என்னன்னு சொல்லுவக்கா. 18 நாள் சண்டையில் கூட சேனாதி சேனையெல்லாம் மடித்தவரு எப்படி மடிந்து கிடக்கிறாரு? என்ன காரணம்? விண்ணப்படாம இருந்த மேனி இப்படி தலை துண்டாயி இறந்து கிடக்கிறாரு. நம்முடைய கணவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் மகனாகப்பட்ட பப்பட வாகன என்ன சொல்ற? என் மகன் எனக்கு அப்படி பத்தி எரியுதுடா. யாரா கொண்டாங்க சொல்லுடா. அப்படியே அப்படி பெண்ணவனமா கேட்டு கொடுவேன். சொல்லுடா. புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நாளைங்க. புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா அம்மா அக்கா எனக்கு அக்கா போட்டு என்னது புருஷன் இல்ல. ஆமா புருஷன் இல்ல. பட்டாச்சி பம்பு செட்டு 3 பேரும் உள்ள வச்சுக்காங்க. எங்க வைக்க சொல்ற? வாடிங்க. பாரு என்னடி எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அரிய சண்டாடிகளா ஒண்ணும் தெரியாது. ஓடியாத ஓரவனிட்டு என்னடி பண்றீங்க? செல்வா செல்வாக்கல பாத்து நான் என்ன ஒரு தப்பு நம்ம மேலயா போச்சுன்னு சொல்லி சத்தமெல்லாம் இருக்கிறேன். தப்பு எம்எல் சொல்லி சத்தமெல்லாம் இருக்கிறேன். என்னடி வந்து டவுன் கேட்க பாருங்க. ஏன் புருஷ சாதாரணமா செத்துக்க மாட்டாரு. நீ உன் புள்ளைகிட்ட சொல்லி நான் புருஷ அதே மாதிரி சும்மா
சும்மாவா சொன்னாங்க பயந்தா இருப்பான் நான் வேறு ஒண்ணு செய்வேன் இல்லக்கா. அதாவது என் மகனை பார்த்து நம்முடைய கணவராகப்பட்டவர் அப்பான்னு சொல்ல ஆசையா கூப்பிட்டுக்கிறான். அப்படி கூப்பிடும் பொழுது நீ யாருன்னே தெரியாது, மனசார நீ வந்து எவனுக்கு பிறந்த எதுப்படி பிறந்தியோ நீ ஒரு தாசி மகனா இருக்க வேண்டும், ஒரு வேசி மகனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே என் மகனுக்கு கோபம் வந்துச்சுக்கா. நான் தான் சொன்னேன், அம்மா அப்பா மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பான்னு கூப்பிட்டம்மா. அப்படி அப்பான்னு கூப்பிட்டதுக்கு நீ யாருன்னே தெரியல, நீ எந்த தாசிக்கு பிறந்தியோ எந்த வேசிக்கு பிறந்தியோ தெரியல, என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம மகன் வந்து எங்கிட்ட சொன்னாக்க. அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், தாசி என்றவன தலையை அப்பயே வெட்டிட்டு வந்திருக்குன்னு சொன்ன உடனே கோவம் தாங்காம போய் வெட்டிட்டாங்க. அப்பான்னு தெரியாம வெட்டிட்டான். நான் போய் பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்காரன்னு. அதனால நீங்க மட்டும் சாவன்னு சொல்றீங்களே, நான் மட்டும் இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்க மட்டும் செத்தா பத்தாது, பக்கத்துல கோமாளி இருக்குது. கோமாளி என்ன புண்ணுக்கு என்ன சாவலவா மாயவரை கூப்பிடலாமா? மாயவா பரதாமா கண்ணா மாயவா அண்ணா நீங்க தாங்க காப்பாத்தணுங்க. ஏன்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த தேவடியா முன்னுக்கு போய் சாவறது என்ன சாவ சொல்றாங்க. நாளைக்கு ஒரு மாரியை வெட்டிடுற விடு. என்ன மயிருக்கு நீங்க சாவியா? அண்ணா அண்ணா ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா ஏண்டா டேய் தருவாயா ஏண்டா போட்டாவா என்ன ஏண்டா தங்கா உன்னை எனக்கு ஏய் வாயை மூடிக்க அப்படியே. அத என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே புரியும். ஏன் புருஷன் ஐயோ ஏன் புருஷன் செத்து ஐயோ ஏன் புருஷன் செத்து போயிட்டான். ஐயோ ஏன் புருஷன் செத்து போயிட்டான். செத்து போய் இப்படியே ஐயா இருமா இப்படியே அடிச்சுனே உன் புருஷன் கூட நீயும் செத்து போயிடுவேன். சாவறதா தாயோடு புருஷன் செத்துட்டான்ல, நல்லா தவிடுங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம் போ. கருவாயா ஏண்டா அண்ணா அண்ணன் எவ்வளவு நேரம் பார்த்தா புருஷன் செத்தா போகுது, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்ன அர்ஜுனா யாரு கொன்னது யாரு? கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. பேண்டேஜ் போட்டு வாயில ஒரு பொம்பளையோட மனசு ஒரு பொம்பளை இல்ல ஒண்ணு கேட்டு அவன் இந்த ஆளோட மானம் கட்ட ஆளு போய் மனசாரி ஒரு பொம்பளைங்க போய் கல்யாணம் செஞ்சு ஒவ்வொரு உன்னை கட்டுப்பாடு எங்களுக்கு கண்ணாடி குறைஞ்சு போச்சு. காத்திரி பேரு தூள் பண்ணாக்குது கேவிட சந்தையில ஒரு ஓரம் உட்காந்து புளி விக்கிற பொம்பளைங்களாட்ட மவரை வச்சுக்கிட்டு என்ன வாய் பேசுறாங்க. நாங்களாவது புளி விக்கிற மாதிரி இருக்கிறோம், நீ பாரு தெருவுக்கு லாஜிக்கு தீ வைக்கிற மாதிரி இருக்கிற. நீங்க ஏண்டி எங்களையும் பார்த்தா புளி விக்கிற மாதிரி தெரியுதா? நீ தாண்டி உண்டை வச்சுட்டு தெரியுற. நீங்க கருவாயா உன்னை நம்பித்தான் அனுப்பிட்டேன் பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையா இருமா. என் கூட்டுக்காரர் எழுப்பு எழுப்புற கமெண்ட் அப்பேற்பட்ட அழகு படுத்தவரே செத்து போயிட்டாரு. நீ எல்லாம் ஒண்ணு இருக்கிறியா? சாவ சொல்றியா? தங்கா சித்ராங்கதை ஒருவேளை என் புருஷனை காப்பாத்தலைனா என் கூட நீதான் வந்து படுக்கணும். வாய் வந்து கொஞ்சம் ஏதோ வாயில ஏதோ இது போடணும்ப்பா. ஒண்ணு என் புருஷன் உயிரோட வரணும், இல்லையா என்னை கூட்டிட்டு போய் நீ பொழைச்சுக்கோ. நான் பொழைச்சுக்கிறோடு கொள்ளக்காரர் சேர்த்துக்கோ போ. என்னன்னா வழி? இதற்கு ஒரே ஒரு வழிதான். அங்க ஏமா என்ன நடந்தது? யாரு இப்படி அர்ச்சனை 10 விட்டு 18 நாள் பாரத போர்க்களத்துல 18 அக்ரோன சேனையை ஒண்டி ஒருவனாக ஒரு முறை தோப்பாக முடிச்சான். அப்ப கூட அவனுக்கு கொஞ்சம் கூட பின்னமாவாத மீனி இப்படி தலையானது அறுபட்டு கிடக்கிறது. இதுக்கு யாரு காரணம்? யாரு என்னமா பண்ண? மகன் என்று தெரியாம படிக்கு அப்பான்னு போய் என் மகன் கூப்பிட்டுக்கிறான். இவன் யாருக்கு பிறந்தானோ தெரியல. இவன் தாசி மகன் வேசி மகன் வந்து என்
அப்பான்னு கூப்பிடுறானே நீ தாசிக்கு தான் பிறந்திருப்பன்னு சொன்ன உடனே என் மகனுக்கு கோபம் வந்து விட்டு அத வந்து என்ன இடத்துல சொல்ல. அப்ப நான் என் மகன் கிட்ட சொன்னேன், இத்தனை ஆண்டு காலமாக உன் அப்பா இல்லாம உனக்காகவே நான் வாழ்ந்த என்ன பார்த்து அவன் தாசின்னு சொன்னானே, தாசின்னு சொன்னவன் அப்பயே தலைய வெட்டி வீசிட்டு போட்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொன்ன உடனே என் மகன் அதை அப்படியே உண்மையை எடுத்துக்கொண்டு அம்மாவை இழிவா பேச விடக்கூடாதுன்னு சொல்லி அப்பயே போய் தலையை ஒரே வெட்டி சாச்சிட்டான். கூப்பிடுங்க மகனே பப்பர் வாகனா உங்க மாமா கூப்பிடுறாங்க வாப்பா. கிட்ட நேரம் அப்படி இருந்தாயா வக்கால ஓடி மகனே வாடா. அண்ணா என்ன புள்ளி மறட்டாதனா பயந்துப்பா கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நில்லுமா. என்ன பையனா பயந்துப்பா என்ன கருகான்னு இந்த குழம்பாக்குற கொண்டாமா சொல்லாத நம்மளுக்கு தாய் மாமா உனக்கு மாமா தாய் மாமா 10 விட்டு 18 நாள் பார். என்ன முறைக்குது மாமா? 10 விட்டு 18 நாள் பாரத போர்க்களத்துல உங்க அப்பாவுக்கு ஒண்ணாவல. ஆமா நீ உங்க அப்பாவை எப்படி கொன்னா? மாமா நானும் வந்து அவர் அப்பா இருந்தாரு. அப்புறம் அப்பா கூப்பிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, என்ன தாசி மகன் என்று பேசி மகன் என்று பேசினான். கோபம் வந்துச்சு மாமா. என்னடா பண்ணு பார்த்தேன், கையில கத்தி இருந்தது. எந்த கத்தியம் இது வெட்டுக்குமா ஃபர்ஸ்ட் ஒரே வெட்டு மாமா. இப்படிதான் வெட்டி கொன்னேன். உங்க அப்பா கொண்டு இல்ல மாமா தெரியாது நான் தவறு செய்யவில்லை. எந்த ஒரு குழந்தைக்குமே தன்னை பெத்தவனை பத்தி தப்பா பேசினா கோபம் வருமா வராதா? தாசி என்றும் பேசி என்றும் பேசி வப்பாத்தி மகன் என்பதற்காக என் தாயை தரைக்குறிவாக பேசிய காரணத்தாலே அங்கார கோபத்தோடு வெட்டி கொண்டேன் மாமா. பப்பரம் வாங்கினா இதற்கு நீ எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கொண்டது நீ கிடையாதப்பா. அவன் அர்ஜுனனாகப்பட்டவன் சாபம் பெற்றான். ஆமா சாபம் பெற்றான். அந்த சாபமானது இன்றைக்கு பலிதமாகி விட்டது. அதனால இவனுக்கு இப்ப உயிர் மூச்சாய் கிடக்கிறான். உயிர் வரணுமாமா? இப்ப உயிர் வரணும்னா தாத்தா யாரு? நாகலோகத்தின் அரசனாக விளங்கி வரக்கூடிய இந்த நாகக்கண்ணியுடைய தந்தையாக விளங்கி வரக்கூடிய சின்ன தாத்தாடா. ஆமா நாகராஜன் இடத்துல சென்று 3 பொருளை வாங்கி வந்தாயானால் உன் அப்பாவுடைய உயிர் எழுப்பி விடலாம். ஆமா என்ன வேண்டும்? மிருக செஞ்சு வேறு அமிர்த கலசம் பாதாள தீர்த்தம் இதை 3ஐயும் வாங்கிட்டு வா. உன் தந்தையாருக்கு உயிர் கொடுத்து உயிர் எழுப்பலாம். ஆகட்டும் போய் வா. பாம்புகள் இருக்கும், தீண்டிவிடும். அதனாலே இதோ பார் கரியாளி மோதிரம். மோதிரத்தை வைத்துக் கொண்டு போனால் எந்த ஒரு பாம்பு உன்னை சீண்டாதப்பா. எந்த ஒரு பாம்பு உன்னை சீண்டாது. அப்படியா? ஆமா அடையாளம் தெரிந்துவிடும். ஓடு ஓடு ஓடு. அப்பா மூணு எங்க தாத்தா சேர்த்து போயிருவாரு. உங்கள் பேர் ஆகிய பப்ரவாகரன் நல்லாரு. சரியா இங்க எதுக்கு வந்தா? என் தந்தையாரோ அர்ஜுன மகாராஜன் மணிபுர தேசத்தின் இளவரசி ஆகிய தாயாரோ சித்ராங்கல என் அப்பாவுடைய தலையை நான் வெட்டிட்டேன் தாத்தா. வெட்டி விட்டியா? ஆமா செத்து போயிட்டேனா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் போயிட்டு வரேன். என் தந்தையார் உயிர் வருவது என்றால் பாதாள தீர்த்தம் மிருக செஞ்சு வேர் அமிர்த கலசம் இவை 3 கொடுத்தால் எங்க அப்பனுக்கு உயிர் வரும் தாத்தா. அவ எதுக்கு வந்திருக்கணும்? அவ எங்களோட நாகயனத்தையே அழிச்சுவேன். அவனை நானே கொல்லலான்னு பார்த்தேன். நீ விட்டு அழுத்து விட்ட. அப்படியே இருக்கட்டும். அவன் செத்தவனே இருக்கட்டும். அவன் வேண்டாம். கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாதா? பேரனே உனக்கு எல்லாமையா பாத்தாள தீர்த்தம் எழுதாதா? நீ என்ன பண்ற? நான் வரேன். கிளம்பு மூடி கிளம்பு. நீங்க சொல்றது போல பாதாள தீர்த்தம் அமிர்த கலசம் மிருக செஞ்சு வேறு இது 3ஐயும் வைத்து உன் தந்தையாராகப்பட்ட அர்ச்சன மகாராஜனுக்கு இப்பொழுது உயிர் கொடுக்கலாமா? எழுப்புங்க எழுப்புங்க. முதல் எடுத்து தலையெடுத்து ஒட்ட வைங்க, அப்புறம் இது பண்ணுவீங்க. ஆகட்டும். ஒட்ட வைங்க, அறுந்து தலையை பொறந்து வைங்க.
தலையான சிரம் ஒரு புறமாக உடல் ஒரு புறமாக கிடந்தது. சிரத்தையும் தலையை எடுத்து ஒன்றாக வைத்து விட்டோம். அருந்துகின்ற தலையை பொருத்தியாகி விட்டாது. இப்பொழுது உயிர் கொடுப்போமா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அதனால மீண்டும் பழைய நினைவுகளை பெறுவாயாக. மாமா இங்க வா மாமா. நீ கீழே போடு. சுபத்ரா பாருங்க. பாஞ்சாலிக்கு வௌத்தால போகுது போயிட்டான். ஆமா ஆசக்காரன். என்ன தெரியுதுங்களா? நீதான் என்ன கொண்டது? மாமா வீரம் தீர்மத்துள்ள பிராக்கிரத்தோடு இருந்தேனே, யாரென்றே தெரியவில்லையா மாமா? யாரோ என்னை கொண்டிருக்கிறார். யார் மாமா? ஒரு சின்ன பையன் இருந்தா. என்ன பாருங்க, என்ன பாருங்க. இப்பதான் சுயநினைவு வந்து பழைய நடப்பது சொல்லியாச்சு. நான் இல்ல காரணம் நீதான். உன்னை கொன்னவ யாரு இல்ல? கொன்னவனோட கையில என்ன இருக்கும்? கத்தி இருக்கும்ல? நான் வந்தா கத்தி கையில வச்சு நின்றுக்கிறான் பாரு. கொன்னவன் கையிலே கத்தி கத்தி சாமான் கூத்து பிடிச்சு கொண்டு கை தொட மாட்டான். எடுத்து பாடுறா அர்ஜுனா, அது யாருன்னு தெரியுதா இல்லையா? இவன் யாருன்னு என்னங்க மணிப்புரி தேசத்தின் இளவரசி இருக்கிறா. அன்னைக்கு திரும்ப யாருன்னு தெரியலையே. சித்ராங்கதரா ஒரே நாள் ஒருத்தர் கட்டு இருந்துட்டு போன மாதிரி நட தெரியுது. நடப்பது போச்சா உனக்கு? எனக்கு 8 பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இது 9வதா? ஆமாடா கண்ணே தேவி. பரிவரியா சீலை கட்டி வருவானா பொம்பளை, வந்ததையுமே நொட்டு புட்டி போவானா மாப்பிள்ளைன்னு 8 பொண்டாட்டிங்க குத்து கல்லு மாதிரி நிக்கிறான். எருமை கூட அங்க சாணி போடாது. அந்த மவரை பார்த்துட்டு அழகா புலிவிக்கிற அவங்கதான் பேசுறாங்க. நீயாம அதுக்கு மேல இருக்கிற மூடுகிடி வாய கருமா. நீ சொன்ன உடனே கூட என்ன பார்த்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாளே. கருவாடு வைக்கிற கைய எடுக்கிற ஓடி போட்டாக்காரி. இங்கே பிடித்தாளிகள் முடியாது. பாருங்க இவனுக்கெல்லாம் ஆம்பளை மண்ணடி கம்முன்றா. யாரு நான் எப்படி மாமா செத்தேன்? அன்னைக்கு ஒரு நாள் தினத்துல என் பொண்டா மணிப்பூர் தேசத்து இளவரசி மணிப்பூர் தேசத்தின் இளவரசியாகப்பட்ட சித்ராங்கதை திருமணம் செஞ்ச அன்றைக்கு ஓரிரவு ஒரு நாள் மட்டும்தான் அவ கூட தங்கி இருந்த. உனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். ஆமாங்க, நம்ம ஒரே ஒரு ஆம்பளை பையங்க. அப்படின்னா அந்த சேன மருந்து என்ன பவரியா இருந்திருக்கு. அந்த மகன் நான் உன்னை கொண்டு விட்டான் அர்ச்சனா. எனக்கு பையனா? ஆமாடா. என் பையன் எங்க? மகனே மகனே
தந்தையே ஏதொன்றும் தெரியாதவருக்கு தாயை தவறாக பேசிய காரணத்தால் நான் தானப்பா உங்களை வெட்டினேன். மகனே அப்பா நீரெடுத்து நீர் விலகுமா ஆயிரமா இருந்தாலும் நான் பெற்ற மகன் அப்பயே நினைச்சேன் புலிக்கு பிறந்தது பூனையா போகுமா வீரத்தின் வீரமே அதை முடிக்க முடியாது. ஓட்டு ஓட்டு ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் அல்லவா இந்த அகில உலகத்திலே இந்த காண்டி அர்ஜுனன் 10 மட்டும் 18 நாள் போர்க்களத்த சண்டையிலே விண்ணப்படாத வேணி விண்ணப்பட்டது கிடையாது எனக்கு காயப்படாத வேணி காயப்பட்டது கிடையாது அப்பேர் கொண்ட இந்த காண்டி அர்ஜுனன் என் மகன் கையால் நான் மாண்டேன். எப்படி மாமா அர்ஜுனா உன் மகனுடைய கொல்லவில்லை நீ வாங்கிய சாபம் அப்படி அர்ஜுனா. நான் வாங்கிய சாபமா? ஆமா. எப்படி மாமா அது? இதோ 10 மட்டும் 18 நாள் பாரத போர்கள் நடந்து கொண்டிருக்கும் தருவாயில 10வது நாள் சண்டையில பீஷ்மரா நீ 10வது நாள் சண்டையில அம்பு படுக்கையில படுக்க வைத்தாய் அல்லவா? பீஷ்மாச்சாரியாரை அன்பு படுக்க வைத்தேன். அன்பு படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அவருடைய தாயாகப்பட்ட கங்கா தேவி அம்மா உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தா. துரோணர் என்று கூட பாராமல் படிக்கு முருகன் கூட பாராமல் படிக்கு இப்பேர் கொண்ட காரியத்தை செய்து விட்டாயே என்றைக்கு என்னுடைய கணவரா என்னோட மகனாகப்பட்ட பீஷ்மர் அப்படி நீ அம்பு படுக்கையில படுக்க வைத்தாயோ அதே போல ஒரு நாள் ஒரு தினத்துல உன்னுடைய நீ பெற்ற மகன் கையாலே உன்னுடைய தலையானது அறுபடட்டும் என்பதற்காக சாபம் கொடுத்தார். அன்று கொடுத்த கங்காதேவி கொடுத்த சாபமானது உனக்கு பலிதமாயிருச்சுப்பா. ஆகட்டும் மாமா ஆகட்டும். சரி மாமா இந்த 56 நாட்டிலே பாண்டவருக்கு எதிர் என்பது கிடையாது. இந்த பொண்ணு பொருள் எல்லாம் வைத்து ஐவண்ண பொறுமை வைத்து இப்பொழுதே தர்மர் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகத்தை செய்தால் மட்டும்தான் என் அண்ணாகப்பட்ட தர்மராஜராஜன் ஆகப்பட்டவர் இந்த அத்திபுரத்தை சீரும் சிறப்புடனே ஆள முடியும். பாருங்கள் செவர்களே, பப்பரவாகனன் சண்டை அருந்தும் தலை பொருந்தும் பப்பரவாகனன் சண்டை. இந்த சண்டையானது இதோ இட்டு முடிந்திருந்தது. அறிந்த பிரிவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டுக்கு நாடு மகாநாடு வேதகாரி முனியப்பன் கோயில் ஊரை சேர்ந்த இந்த பொண்டுகுமாரி அம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக ஏற்பாடு செய்து எங்கள் உள்ளதை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர் ஒன்று சேர்ந்து அருந்தும் தலை பொருந்தும் பப்பரவாகன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வச்சவங்க. நாங்கள் நடத்திய நாடகமாவது உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா கைதட்டு தட்டுங்க. அடுத்த வருஷம் சந்திக்கிறோம். இந்த ஊர் செலுத்து உற்றவளை மீது நாடு செலுத்து நல்லவளை மீது கூத்து வச்சவங்க பார்த்தவங்க எந்த ஒரு நோய் இல்லாம அந்த மாரியம்மன் அழிபட்டு என்றும் மகராஜனாக இருக்க எங்கள் ஈரோடு அடுக்குப்பாறை வடிவாஜியார் கலைக்குழு சார்பாக எங்களுடைய தெருக்கூத்து நாடகத்தை இந்த உலகம் எங்குமே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கூடிய இந்த அக்னி புயல் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்பதற்காக ஈரோடு வடிவாஜியார் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்துக்கு வந்து எல்லாருக்கும் போயிட்டு வரோம். மகராஜனா போயிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்.